அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளிமோகன். அதாவது தலைநகரான இந்தியாவோட தலைநகரான டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2026 1ஆம் தேதியிலேருந்து 2026 15ஆம் தேதிக்குள்ளே இந்த 15 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 807 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த 807 பேரில் 146 பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. வெறும் 14 வயதுலேருந்து 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 146 பேரும். அது மட்டும் இல்லாமல் 45 பேர் சின்ன குட்டி குட்டி பசங்க, அதே 14 வயதுலேருந்து 18 வயது இருக்கக்கூடிய பசங்க, சின்ன சின்ன பசங்க, இவங்கெல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்க. இதையும் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, தலைநகரான டெல்லியில் 2 லட்சம் 10 வருஷத்தில், கடந்த 10 வருஷத்தில் 2 லட்சம் பேர் காணாமல் போயிருக்காங்களாம். அதில் 52,000 பேர் இன்னும் கண்டுபிடிக்கவே படலையா. அதில் குழந்தைகளும் இருக்காங்க, யங்ஸ்டரும் இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுடைய சேஃப்டி எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த 107 பேர் ஒரு 15 நாளில் கடத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 54 பேர் கடத்திருக்காங்க. அது வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் போல.